வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 2 கேஸ் சிலிண்டர் பயனாளிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. எண்ணெய் நிறுவனம் அளித்த ட்விஸ்ட் அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர்ங்கிறது நம்ம அனைத்து வீடுகளிலுமே பயன்படுத்திட்டு வரோம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் பயனாளர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா 2 சிலிண்டர் வச்சிருக்கிற அனைவருமே பாத்தீங்கன்னா வருடத்திற்கு பாத்தீங்கன்னா 15 சிலிண்டர் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல 12 சிலிண்டருக்கு அரசு மானியம் அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி 3 சிலிண்டருக்கு மானியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா 15 சிலிண்டர் தாண்டி அவங்க புக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட புக்கிங் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அந்த வகையில் பாத்தீங்கன்னா 15 சிலிண்டரை தாண்டியும் பதிவு செய்வர்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 15 சிலிண்டர் தாண்டி புக் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட வீடுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வின் அறிக்கையில பாத்தீங்கன்னா அவங்க சிலிண்டர் ஏதாவது கள்ளச்சந்தையில் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சுன்னா அவர்களுக்கு சிலிண்டர் ரத்தாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு பாத்தீங்கன்னா 15 சிலிண்டர், அதிகபட்சம் 2 சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க 15 சிலிண்டர் தான் புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல 2 சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க என்னன்னா சிலிண்டர் காலி ஆகாதுக்கு கூட புக் பண்ணி சிலிண்டர் வித்துடுவதாக சொல்லி நிறைய புகார்கள் வந்திருக்கு. அந்த வகையில தான் இந்த ஆய்வு மேற்கொள்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா 2 சிலிண்டர் வச்சுக்கிறவங்க கரெக்டா புக் பண்ணிக்கோங்க. அடிஷனலா புக் பண்ணி இந்த வெளியில விற்கிறத பார்த்தாங்கன்னா உங்களுக்கு சிலிண்டரே வராத மாதிரி ரத்து பண்ணிடுவாங்க. உஷாரா இருங்க மக்களே. சிலிண்டர் எக்ஸ்ட்ரா புக் பண்ணாதீங்க. உங்க தேவைக்கு ஏற்ப புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணி சேல்ஸ் பண்றதை பார்த்தா உங்களுக்கு சிலிண்டர் ரத்தாயிடும். இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.